எல்லோருக்கும் வணக்கம். தியான யோகம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் பிரியதர்ஷினி. இன்றைக்கி நம்ம டவுன்வர்ட் ஃபேஸிங் டாக் அல்லது அதோமுக ஸ்வனாசனா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். உங்களோட பாடியை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும், ஒரு இன்னர் பாடி காம்னஸ் வேணும் அப்படின்னா இந்த ஆசனா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ பொசிஷனுக்கு போயிடலாம். யோகா மேட்டில் டேபிள் டாப் பொசிஷனுக்கு வந்துடுங்க. உங்களோட ரிஸ்ட்ஸ் ஷோல்டர் வித் அப்பார்ட்டில் யோகா மேட்டில் இருக்கணும். உங்களோட நீஸ் ஹிப் வித் அப்பார்ட்டில் மேட்டில் இருக்கணும். இந்த நிலையில் உங்களோட இடுப்பு பகுதியை கொஞ்சம் மேலே தூக்கி உங்களோட கை கால்களை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. இந்த நிலையில் ஒரு இன்வெர்ட்டட் வி ஷேப் கிடைக்கும். உங்களோட கை விரல்களை யோகா மேட்டில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க, அதாவது அகலமாக விரித்து வச்சுக்கோங்க. உங்களோட தலைப்பகுதி ரெண்டு கைகளுக்கு நடுவில் ஃப்ரீயாக தொங்க விட்டுருங்க. உங்களோட கண் பார்வை முட்டியை பார்க்குற மாதிரி இருக்கட்டும். இந்த நிலையில் நல்லா டீப்பாக ஈவனாக ப்ரீத் பண்ணிக்கோங்க. உங்களோட முதுகு எலும்புகள் கழுத்து எல்லாம் நல்லா லென்த்தன் ஆகி ஸ்ட்ரெச் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கோங்க. 5 to 6 செகண்ட்ஸ் இந்த போஸில் கண்டினியூ பண்ணுங்கள். இப்போது இதனோட வேரியேஷன்ஸ் பார்த்துடலாம். ஆல்டர்னேட்டிங் ஹீல் ட்ராப்ஸ், அதாவது டவுன்வர்ட் ஃபேஸிங் டாக் வித் ஆல்டர்னேட்டிங் ஹீல் ட்ராப்ஸ் அப்படின்னா உங்களோட முட்டிகளை ஒரு சைக்கிள் பெடல் பண்ணுற மாதிரி மடக்கி மடக்கி குதிகால்களை தூக்கி வைக்கணும். இப்போது மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணி டேபிள் டாப் பொசிஷனுக்கு வந்துடுங்க. அடுத்தது பப்பி போஸ். உங்களோட கைகளை நல்லா கீழே கொண்டு வந்துட்டு செஸ்ட்டையும் லோவர் பண்ணிக்கணும். எக்ஸ்டெண்டட் சைல்ட் போஸில் எப்படி கையை முன்னாடி விரித்து வைப்பீங்களோ அந்த மாதிரி முன்னாடி வச்சுட்டு உங்களோட செஸ்ட்டை மேட்டோட லோவர் பண்ணிக்கோங்க. இப்போ காமன் மிஸ்டேக்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஃபிங்கர்ஸை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வைக்காமல் இருக்கிறது. இப்படி பண்ணும்போது உங்களுக்கு பேலன்ஸ் கிடைக்காது. உங்களோட கையில் தான் இப்போ நீங்கள் பேலன்ஸ் பண்ண போகிறீங்க. ஸோ ஃபிங்கர்ஸை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்கை ஸ்ட்ரெயின் பண்ணவே கூடாது. அப்புறம் எல்போஸை லாக் பண்ணக்கூடாது. இப்போ இந்த ஆசனாவோட யூசஸ் என்னென்னு பார்த்துடலாம். இது பின்தொடை நரம்புகள், வெண்டைக்கால், அப்புறம் முதுகெலும்பு இதெல்லாம் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிவிடும். ஆர்ம்ஸ் அண்ட் ஷோல்டர்ஸை வலுப்படுத்தும், மைண்டை அமைதிப்படுத்தும், ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இதெல்லாம் ரிலீவ் பண்ணும், பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வைங்க. தேங்க்யூ.